அக்னி மீடியாவுடைய
இவங்கெல்லாம் நான் பார்க்க வந்தது மருத்துவர் அண்ணன் அன்புமணி இருக்கார் இல்லையா, ஐயாவோட பிள்ளை அன்புமணி அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வர செவ்வாய்க்கிழமை அவங்க பெண்ணாகர பேருந்து நிலையத்துக்கு உரிமை மீட்பு நடைப்பயணம்னு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக 100 நாள் நடந்து வராரு. நடந்து வந்து அங்கங்கே பொதுக்கூட்டம் போடுறாங்க. இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் கரூரில் ஆனதுலேருந்து அந்த நடைப்பயணத்தை கட் பண்ணிட்டு பொதுக்கூட்டம் மட்டும் அந்த பொதுக்கூட்டத்துக்கு உங்களை அழைக்கிறதுக்கு வந்திருக்கேன். என்னன்னா உரிமை மீட்பு பயணம்னு அவர் பேர் வச்சு அவர் நடக்க வராரு. இது என்னத்துக்குன்னா நம்ம எல்லா ஜாதிக்கும் சமூக நீதி அப்படின்னா ஜாதி வாரியாக கணக்கெடுக்க சொல்லி இடஒதுக்கீடு கொடுக்க சொல்கிறோம். அப்போ தான் கல்வி வேலைவாய்ப்பு நம்ம எல்லாருமே பின்தங்கி தான் இருக்கோம். வேலைவாய்ப்புலையும் சரி கல்வியில் படித்தாலும் வேலைவாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. அதுக்கு அந்த பொருளாதாரத்தை நலன் கருதி ஜாதிவாரி கணக்கு கொடுக்க சொல்லி நம்ம ஐயா அதுக்கு ஒரு நடைப்பயணம். அப்புறம் போதைப் பொருளை முற்றிலும் ஒழிக்கணும். அதுக்கு பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு, விவசாய பாதுகாப்பு, சுகாதாரமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு 10 அம்ச கோரிக்கையை வச்சு இந்த பொதுக்கூட்டத்துக்கு வராரு. அதனால் நீங்கள் சரியாக நாளைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு 3 மணிக்கு நீங்கள் எல்லாம் கிளம்பி பெண்ணாகரத்துக்கு வரணும். எல்லாம் குடும்பமாக பெண்ணாகரத்துக்கு வரணும். உற்சாகத்தோடு அவரை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய தலைவர் அவரை நீங்கள் வரவேற்று 1 மணி நேரம் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்காங்கன்னு சொல்லி தான் உங்கள் ஊருக்கு நான் வந்திருக்கேன். என்னோட உங்கள் ஒன்றிய செயலாளர், உங்கள் ஒன்றிய அமைப்பு செயலாளர், மற்ற தலைவர்கள், நம்ம பேச்சாளர் அண்ணன், தலைவர்கள், ஊர் தலைவர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. நீங்கள் அனைவரும் வருமாறு உங்களை அன்போடு கேட்பேன். வாங்க, எல்லோரும் வாங்க. எல்லாத்தையும் அப்படி
கேட்கக்கூடாதுல, தொண்டை போயிடுச்சுமா பேசி பேசி. இப்போ வர செவ்வாய்க்கிழமைமா நம்ம பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா, நம்ம பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நம்ம மருத்துவர் ஐயா மகன் அண்ணன் அன்புமணி அவர்கள் தலைவர், பாட்டாளி கட்சி தலைவர் வராரு. இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 105 நாள் இப்போ தொடர்ந்து அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு இப்போ கடைசியாக தருமபுரியில் 9ஆம் தேதி முடிக்கிறாரு. அதுக்கு இப்போ 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பெண்ணாகரத்தில் ஒரு பிரம்மாண்டமான நடைப்பயண பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டம் எதுக்கு அப்படின்னா, நம்ம மக்கள் வேலை வாய்ப்பிலும் பொருளாதாரத்திலையும் பின்தங்கி இருக்கிறோம், அதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்படுத்தி இடஒதுக்கீடு தரணுங்கிற ஒரு கோரிக்கை. அப்புறம் நம்ம குழந்தைகள், பெண் குழந்தைங்களாக இருக்கட்டும் ஆண் குழந்தைங்களாக இருக்கட்டும், மதுக்கும் போதைக்கும் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. இந்த 5 ஆண்டு காலம் திராவிட திமுக ஆட்சியில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. இது 2வது காரணம். 3 பெண் பிள்ளைங்கள் தனியாக சுதந்திரமாக போக முடியல, நடமாட முடியல தமிழ்நாட்டில். அது 5 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 80 வயசு பாட்டியாக இருந்தாலும் சரி. இப்போ அவங்க இந்த இதுக்கு போதைப் பொருள்னால தான் அதுக்கு சுதந்திரமாக நடமாட முடியல. இதையெல்லாம் கண்டித்து திமுக அரசை கண்டித்து அவர் ஒரு பொதுக்கூட்டம் இங்கே அண்ணன் அன்புமணி அவர்கள் தலைமையில் நடக்குது. அவர் வராரு. நீங்கள் குடும்பத்தோடு எல்லாரும் கலந்துக்கணும். செவ்வாய்க்கிழமை 4 மணிக்கு நீங்கள் பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாரும் குடும்பத்தோடு, உங்கள் ஒன்றிய செயலாளர் சொந்த ஊர், ஒன்றிய செயலாளர் ஊரில் எல்லா குடும்பம் குழந்தைங்க எல்லாரும் வந்து அண்ணனை வரவேற்று அந்த பொதுக்கூட்டத்தை மகிழ்ச்சியோடு நீங்கள் பார்த்துட்டு வரணுங்கிறதுக்கு தான் நான் அழைக்க வந்திருக்கேன். உங்களை எல்லாரையும் கூப்பிட வந்திருக்கிறேன். அதனால் தயவு செய்து எல்லாரும் வாங்க. நீங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து போனால் போதுன்னு நினைக்க வேணாம். நீங்கள் பெண்களை ஓட்டு தான் அதிகம். தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா எங்களோட ஆண்களோட பெண்கள் ஓட்டு தான் அதிகம். நீங்கள் வந்தால் தான் அந்த நாட்டோட நிலைமையை புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் தான் அந்த எடுத்த 1000 ரூபாய் தராங்களா, அதை மட்டும் தான் நீங்கள் நோக்கிறீங்க. எதுக்காக நம்ம அந்த 1000 ரூபாயை நம்ம 1000 ரூபாய் பெருசு இல்லை, அதோட மான பிரச்சனை, நமக்கு வேலைவாய்ப்பு, நம்ம குழந்தைங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, இதெல்லாம் அவர் பேசுவார். நிறையா விஷயங்கள் பேசுகிறாரு. அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா தான் பெண்களுக்கு புரியும். அதனால் பெண்கள் நிறையா வாங்க. உங்களை அழைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோமா. எல்லாரும் கட்டாயம் வாங்க. அண்ணா வாங்க, தாய்மா பெரியவங்க எல்லாருமே வாங்க. அவங்க